Assalamualaikum. Hi guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம சேனல் ஜஸ்டின் ஃபோர் vlogல கல்யாணத்தோட பார்ட் 3 வீடியோ தான் பார்க்க போறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன பார்ட்டில் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஏர்லி மார்னிங்கே எழுந்திரிச்சு கடகடன்னு எழுந்திரிச்சு போய் அறக்க குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ரெடி ஆகிட்டு போனேன். பிகாஸ் பார்த்தீங்கன்னா மண்டபத்தில் தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாருக்குமே மாப்பிள்ளை வீட்டு சைடும் சரி பொண்ணு வீட்டு சைடும் சரி. எங்கள் டேடி கிட்ட நான் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தேன், வாங்க கன்னியாகுமரியில் போய் சன்ரைஸ் பார்க்கல ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தான் வெளியே தரத்துன்னு எழுதிட்டு இருந்தேன். இங்கே போகிறோமா அதை விட சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி காலையிலே ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மேக்கப் பார்த்தீங்கன்னா ரொம்ப சட்டிலாக தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடி டிசைட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா டாஸ்லரோட C23 ஷேடு தான் வந்து எடுத்திருந்தேன். ரொம்பவுமே வந்து சட்டிலாக இருந்துச்சு, எனக்கு பர்சனலாக ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பயங்கரமான ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். லிப் கிளாஸ் வந்து நான் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லிப் பாம் வந்து நான் யூஸ் பண்ணல. இதான் நான் பண்ண பெரிய மிஸ்டேக்கு. சீக்கிரமாகவே எனக்கு வந்து அது ஃபுல்லாகவே ஷேட் அவுட் ஆகிட்டு. தென் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன்லாம் எதுவுமே நான் யூஸ் பண்ணல. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா டாஸ்லரோட பார்த்தீங்கன்னா காம்பேக்ட் தான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். இது எனக்கு பர்சனலாக ரொம்பவுமே பிடிக்கும், நல்லாவும் இருந்துச்சு. தென் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா லாக்மேயோட ஐகானிக் காஜல் தான், ரொம்பவுமே ஸ்மூத்தாக இருக்கும், எல்லாருக்குமே தெரியும். என்னோட பர்சனலான ஃபேவரெட் இது. நிறைய பிராண்டில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஹிமாலயா கூட அந்தளவுக்கு எனக்கு சொல்கிற மாதிரி இல்லை, பட் இந்த காஜல் வந்து லாக்மேயோட ஐகானிக் வந்து எனக்கு ரொம்பவே பர்சனலாக பிடிக்கும். எத்தனை பேர் இது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் என்னோட வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. மேக்கப்லாம் ஓவர் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளையோட வண்டியும் வந்து வந்துருச்சு. இது இனிமேல் டெக்கரேஷன் பண்ணோம், இதான் இருக்கிறதுலே பெரிய டாஸ்க்கு. காலையில் டெக்கரேஷன் பண்ணால் போதும், நாங்கள் கிளம்பி போயிடலாம். ஏன்னா அதில் எந்த ஒர்க்குமே எங்களுக்கு இல்லை, மண்டபத்தில் தான் எங்களுக்கு ஒர்க்கே இருக்குது. ஸோ வந்துட்டு சடன்னு வந்து எல்லாருமே டெக்கரேஷன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்படி பண்ணுறதை நான் பார்க்குறேன். பயங்கர காமெடி இதில் என்னென்னா, நீ ஏதாவது டிசைன் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் என்ன சொன்னேன்னா, இந்த ஹார்ட் ஷேப்பில் வந்துட்டு எல்லோ ஃப்ளாரை வச்சுட்டு நடுவில் வந்து ரெட் கலரில் வச்சிடலாம், அதுக்கப்புறம் ரோஸ் ஃப்ளாரை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அது ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. நான் சொன்னது ஓரளவு வந்துருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் தங்கச்சிக்கு இது மாதிரி சின்ன ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி நான் டேப்பை பிடிச்சிட்டேன்னா இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரிங் மாதிரி அதை இழுத்து விட்டுருவா. அது பார்க்குறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். அப்படி தான் பண்ணணும். அது ஸ்கேல் வச்சு ஆக்சுவலாக பண்ணுவோம், அங்கே ஸ்கேல் இல்லாதனால டக்குன்னு வந்து நைஃபை வச்சு பண்ணிட்டு இருந்தோம். மாப்பிள்ளையோட தங்கச்சிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 years பிஃபோர் வந்து மேரேஜ் இருந்துச்சு. அப்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே செட் சாரீஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து மென்ஸ் எல்லாருமே ஷர்ட் வந்து போட்டிருந்தாங்க, வேர் பண்ணியிருந்தாங்க, ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களுக்குலாம் இந்த மாதிரி கோட் ஷூட் மாதிரி மாடல் எடுத்து கொடுத்துட்டோம். மாஷாஅல்லாஹ் ரொம்ப அழகாக இருந்துச்சு. எல்லா பசங்களுமே இந்த மேரேஜ் ஃபுல்லாக இந்த விலாகில் நீங்கள் அந்த பசங்களை பார்க்கும்போதே எனக்கு தெரியும், ரொம்ப இடையில வரும்போது நான் நோட்டீஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். மண்டபத்துக்கு போகிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா வேன் வந்துருச்சு. நாங்கள் கொஞ்சம் பெரிய ஃபேமிலி, ஸோ வந்துட்டு எங்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருமே வரணும்ல, பக்கத்தில் உள்ள ஊருக்காரங்க எல்லாருமே வரணும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா 4-5 வேன் பிடிச்சி விட்டாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு ஜன்னல் சீட் கிடைக்காதோன்னு நினச்சேன். விலாக் எடுக்க எனக்கு அதான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு அதே கிடச்சிருச்சு. நான் வீடியோட ஃபஸ்ட் டே சொன்னது மாதிரி பார்த்தீங்கன்னா வெள்ளனுமே எழுந்திரிச்சனால பயங்கரமாக தூக்கம் வந்துச்சு. தூக்கத்தை கண்ட்ரோலே பண்ண முடியல. பஸ்ஸில் உட்காந்துட்டு சிலன்னு காற்று வேறு சொல்லவா வேணும், அவ்வளோ தூக்கம் வந்துச்சு. பக்கத்துலேயே என் தங்கச்சி உட்காந்துக்கிட்டு தூங்கினா நல்ல வியூஸ்லாம் வரும், அதெல்லாம் உன்னால் பிக் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் சரின்னு சொல்லிட்டு ஓரளவு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்திருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் அவள் சொன்ன மாதிரியே ரொம்ப அழகழகான வியூஸ்லாம் நான் பார்த்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு வந்தேன். ஒருவேளை மேபி வந்து அவள் சொல்லனா இதெல்லாம் எனக்கு கிடச்சிருக்குமான்னு தெரியல. இந்த இடத்துல நான் அவளுக்கு விரும்புகிறேன். பாதி தூரம் தாண்டினோடனே பார்த்திங்கன்னா மாப்பிள்ளையோட கார் வந்து எங்களை ஓவர்டேக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வழியாக வண்டியை நிப்பாட்டி எப்போ ஒரு போஸ்ட் கொடுத்துருச்சு, சாரி இன்னும் எனக்கு ஆகிரும் போல இருக்குது, ஒரு ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்துருப்போப்பா அப்படின்னு சொல்லி மிரட்டி ஆளை நிப்பாட்ட வச்சு ஒரு போஸ்ட் கொடுத்தாச்சு. கியூட்டாக தூரம் போனோன்னு பார்த்தீங்கன்னா சிக்னல் விழுந்துருச்சு. அங்கே ஒரு கண்டெய்னர் ட்ரக் ஒன்று இருந்துச்சு. அந்த தூசியில் விளையாண்டு பார்த்தீங்கன்னா கையை நாசமாக்கினது தான் மிச்சம். நேரம் ஆக பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்ல வேளை வண்டி நிற்காமல் போயிட்டு இருந்துச்சு. நின்று போச்சுன்னா அப்படியே அவனுக்குள்ளே இருக்க மாதிரி தான் இருந்திருக்கும். நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் பிரேக்ஃபாஸ்ட் வந்து மண்டபத்தில் தான் சொல்லிட்டு. ஆனால் அந்த குட்டீஸ்களுக்கு அது தெரியாதுல, நேரம் ஆக அவங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு போல். வீட்டிலேருந்து வரும்போதே வெறும் ஃப்ரூட்ஸும் வடை மட்டும்தான் அவங்களுக்கு கொடுத்து கூட்டிகிட்டு வந்திருந்தோம். ஸோ அதனால் இடையிலே பசிச்சோன்னு பார்த்தீங்கன்னா டேடி வந்து போயிட்டு அதுக்கப்புறம் ஜூஸு அதுக்கப்புறம் பிஸ்கட்ஸ் இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு குட்டீஸ் மட்டும் இல்லை, எங்களுக்கும் சேர்த்து தான் வாங்கிட்டு வந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அது சாப்பிட்டக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எனர்ஜி வந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நாங்களுமே காலையில் வெறும் ஃப்ரூட்ஸ் அண்ட் வடை தான் சாப்பிட்டு வந்தோம். அதனால் எங்களுக்கும் கொஞ்சம் எனர்ஜி கிடைச்ச மாதிரி தான் இருந்துச்சு.
இதோட பார்த்திங்கன்னா ஒரு ½ அன் ஹவர் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மண்டபத்துக்கிட்டே நெருங்கிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் மண்டபம் வந்து நாங்கள் நினச்சதை விடவே நல்லாவே வந்து டெக்கரேஷன்லாம் பண்ணி அல்ஹம்துலில்லாஹ் பெருசாக இருந்துச்சு. மஹால் கிட்ட வந்தோன்னே தான் எனக்கு ஒன்று தோணுச்சு, ஒரு வேளை நான் ஏசி மஹாலாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட கேட்டேன். அம்மா நீ பயப்படாத, ஏசி மஹால் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அடிக்கிற வெயிலில் ஏசி மஹால் மட்டும் இல்லைன்னா என் நிலைமை என்ன ஆகும்னு எனக்கே தெரில. அல்ஹம்துலில்லாஹ் அதுவும் நல்லாவே எனக்கு அமைஞ்சிருந்துச்சு. நான் கூட நோட்டீஸ் பண்ணி சொல்கிறேன்னு சொன்னல, இங்கே பாருங்கள் எல்லாமே கோட் ஷூட்லாம் இருக்குது. இந்த குட்டீஸும் சரி, அதுக்கப்புறம் இந்த பையனை பாருங்களேன், இவன் தான் தொண மாப்பிள்ளையா. இவ்வளோ க்யூட்டாக குட்டியாக இருக்கனால கோட் ஷூட் இவனுக்கு ரொம்ப அழகாக பிறந்துச்சு. அதுக்கப்புறம் மாப்பிள்ளை வந்து சொன்னாங்க, இங்கே பாரு நேம் போர்டு வந்துருக்கு, அதை போய் முதல்ல ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. நேம் போர்டு பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னே வந்து நல்லா கான்ட்ராஸ்ட்டாக வந்து டீசெண்டாக தெரிகிற மாதிரி கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மெயினான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பந்தல்லாம் லைட்டிங் சன்லைட் வந்து உள்ளே தெரிகிற மாதிரி வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதான் என்ட்ரன்ஸ். பட் நான் என்ட்ரன்ஸ் வழியாக போகலை, நான் வந்து நேராக பார்த்திங்கன்னா பின்னாடி உள்ள வழியாக தான் நான் வந்து போயிருந்தேன். பிகாஸ் எங்கள் கோஸ்ட் எங்கள் குடும்பம் எல்லாமே பின்னாடி தான் போனாங்க, ஏனே தெரியல. ஃபாலோ பண்ணிக்கிட்டு பார்த்திங்கன்னா அப்படியே நானுமே பின்னாடி போனேன். இது பார்த்திங்கன்னா பந்தி வைக்கிறதுக்கான இடம். இதை ரெண்டாக வந்து டிவைட் பண்ணியிருந்தாங்க, வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன். அதுக்கப்புறம் உள்ளே பார்த்திங்கன்னா இதுக்கு மட்டும் இல்லாமல் இது ஃபுல் ஆயிடுச்சுன்னா உள்ளேயும் வந்து இடம் இருக்குது. போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இடையிலே வந்து ஃபேமிலி ஃபோட்டோவில் வந்து நான் மிஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. என்னடா அது என்னை விட்டுட்டு ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு கேப்சரை போட்டுட்டு வந்துட்டேன். ஒரு வழியாக மஹாலுக்குள்ளே வந்தாச்சு. இந்த வந்து ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை பொண்ணு ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே கிராண்டான ஒரு லுக்கு கொடுத்துச்சு. நல்ல ஒரு ரிச் லுக்கு, பார்க்கவுமே பயங்கரமான அட்ராக்டிவாக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லி மறக்காமல் என்னோட கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. சைடில் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை ரூம் இருந்துச்சு. சரி நம்ம போய் ஒரு அட்டெண்டன்ஸை போட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி போனால் எனக்கு முன்னாடியே நிறைய பேர் அட்டெண்டன்ஸ் போட்டு உட்காந்துருந்தாங்க. எல்லாருமே வந்ததை எடுத்து வச்சுட்டு எல்லோரும் போயிட்டு இருந்தாங்க. எங்கடா போகிறீங்க கூட்டமானு கேட்டால் சாப்பிட தான் போகிறோம் ஆமாம் அப்படின்னாங்க. சரி இவங்களோடய சேர்ந்து சாப்பிட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் விளாக் எடுக்க நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்திங்கன்னா பந்தி ஹாலுக்குள்ளே போயிட்டேன். நான் சொன்னல உள்ள ஒரு ஹால் இருக்குன்னு, அது இதுதான். உள்ளக்க போனோடனே பார்த்திங்கன்னா இது நம்மளுக்கு தெரிஞ்ச மாமாச்சின்னு உத்து பார்த்தா என் தங்கச்சி சாப்பாடுன்னு வந்தோன்னே அக்காவை இப்படி கழட்டி விட்டுட்டு போய் உட்காந்துட்டியே அப்படின்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் அன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா இட்லி, பொங்கல், வடை, கேசரி, அதுக்கப்புறம் பூரி, அதுக்கப்புறம் சாம்பார் சட்னி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வகையாக வச்சுருந்தாங்க. என்னன்னே தெரியல, இந்த பெரிய பேரண்டிங் அதில் போஸ்டிங்கில் இருப்பாங்கல்ல இவங்க எல்லாருமே வந்து இட்லி தான் ஃபஸ்ட்டு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. இதை தானடா வீட்லேயும் சாப்பிட்றீங்க, இதை ஏன்டா இங்கேயும் வந்து சாப்பிட்றீங்கன்னு மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா பக்கத்தில் எனக்கு ஒரு சீட் போட்டு வச்சுட்டாங்க, வந்து உட்காந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒழுங்கா மரியாதையாக. அதோட பார்த்திங்கன்னா நானும் போய் உட்காந்துட்டேன். எப்போதும் போலவே பார்த்திங்கன்னா இலையில் வந்து ஸ்வீட் வச்சு தான் ஆரம்பித்தாங்க. இதுக்கு இலையில் பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு, ஆக்சுவலி அவங்க வந்து என் சிஸ்டர் தான். 6-7 இயர்ஸ் எனக்கும் அவங்களுக்கும் ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் நாங்கள் வந்து இப்போ வீடியோக்காக வாங்க போங்கன்னு சொல்கிறேன், ஆனால் வாப்போன்னு தான் நாங்கள் பேசிப்போம். அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம். அவங்கள பார்த்தே ரொம்ப வருஷம் ஆச்சு. அது ஒரு திடீர்னு பார்த்தோன்னா அவங்க ப்ரெக்னென்சியாக வேறு இருந்தாங்களா, அவங்க பெல்லி வந்து ப்ரெக்னென்சி பெல்லி டச் பண்ணோன்னு எனக்கு ஆனந்த கண்ணீரே வந்துருச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுங்கள் என்னோட கமெண்ட்டில். உங்களோட சிஸ்டர்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட ப்ரெக்னென்சி பெல்லியை நீங்கள் டச் பண்ணியிருக்கீங்களா, அப்போது உங்களுக்கு எப்படி அந்த ஃபீல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு கூட ஷேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அண்ணாச்சி குமுதா ஹாப்பி அண்ணாச்சி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே வரலாமா? எனக்கு பார்த்தீங்கன்னா இட்லி எனக்கு மோஸ்ட்டாக நம்ம சப்ஸ்கிரைபர்கள் எல்லாருக்கும் தெரியும், எனக்கு இட்லி சுத்தமாக பிடிக்காது. ஸோ அதனால் ஃபார்மாலிட்டிக்காக ஒன்றே மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரே கொஞ்சம் பொங்கல் மட்டும் வாங்கி வடை ஒன்று வாங்கி சாப்பிட்டுட்டு அல்ஹம்துலில்லாஹ் சாப்பாட்டையும் முடிச்சாச்சு. என் தம்பிக்கு வேறு ஊட்டி விட்டுட்டு இருந்தேன், அக்கா பொண்ணவன் மாப்பிள்ளையோட தங்கச்சி பையன் வீட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே காணோம். இல்லைன்னு பார்த்தா சாப்பிட்டு எல்லோரும் போயிட்டாங்க போல் உள்ள ஹாலுக்குள்ளே. போய் பார்த்தா எல்லோரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க சந்தோஷமாக. எனக்கு அவ்வளோ ஆனந்த கண்ணீர் வந்துருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்து ஃபேமிலி எல்லோரும் ஒன்றா சேர்ந்து உட்காந்துறத பார்க்குறேன். இந்த மாதிரி கல்யாணத்துக்கு தான்டா இந்த மாதிரி எல்லோரும் ஒன்று சேர்றீங்க அப்படின்ற மாதிரி தான் மனசுக்குள்ளே இருந்துச்சு. இவங்களுக்காகவே மாதத்துக்கு ஒரு கல்யாணம் பண்ணலாம் போலயே அப்படின்ற மாதிரி. இந்த வீடியோவை பார்த்துட்டு எங்கள் வீட்டு பேரண்ட்ஸ் யாரும் விபரீத முடிவை எடுத்துறாதீங்க பெற்றோர்களே. பார்த்தீங்கன்னா மஹாலை ஃபுல்லாக சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு கீழே பார்த்தீங்கன்னா 2 ரூம் தனியாக ப்ரைவேட்டாகவே இருந்துச்சு, அது லாக்கில் இருந்துச்சு, மேலே தான் ஓப்பனில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்னஸ் எனக்கு தெரிஞ்சிச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மாதிரி ரைட் சைடில் பாய்ஸும் லெஃப்ட் சைடில் கேர்ள்ஸும் ஒரே ஃப்ளோரில் வைக்காமல்
ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஜென்ஸு, அதுக்கப்புறம் மேலே கிரவுண்ட் ஃப்ளோரில் ஜென்ஸு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் லேடிஸ், இந்த மாதிரி வந்து பேட்ச் வைஸாக பிரித்து வச்சுருந்தாங்க. அப்படி டிட்டோவாக எப்படி கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கோ அதே மாதிரி மாப்பிள்ளைக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி பொண்ணுக்கும் தனி ஸ்டேஜ் இந்த மாதிரி தனியாக வச்சுருந்தாங்க. என்னதான் ஏசி மஹலாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளையோட ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கணர்ற மாதிரி இருக்கும், லைட்டாக கணர்ற மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா 2 சைடுமே வந்து ஏர் கூலரை வச்சுட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அந்த ப்ரெசன்டேஷனுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா முக்கால்வாசி நேரம் அதுக்கு முன்னாடி நான் தான் நின்னேன். ஸோ ஜில்லுன்னு சூப்பராக காற்று வந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்படியே இங்கிட்ட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பொண்ணோட ரூமு. சரி இங்கே போய் ஒரு அட்டெண்டன்ஸை போடலான்னு பார்த்தா எனக்கு பயங்கரமான வரவேற்பு. அது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நீங்களே பாருங்கள். இந்த வரவேற்புக்கு அப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா நானும் பொண்ணும் சேர்ந்து மணப்பொண்ணும் சேர்ந்துட்டு ஒரு 2-3 ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் எடுத்திருந்தோம். மணப்பொண்ணுக்குள்ளே ஃபஸ்ட்டு தனியாக ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபர்லாம் வந்துட்டாங்க. அந்த ஃபோட்டோ ஷூட் வந்து நடந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாகவே ஃபோட்டோ ஷூட் முடிஞ்சிச்சு. ஏன்னா மாப்பிள்ளையோட தங்கச்சி வந்து போட்டு விட்டாங்க. இது மட்டும் பத்தாமல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கையில் பூச்சி கொடுக்கும்போது ஒரு டயலாக் நங்குற மாதிரி நச்சுன்னு போட்டு விட்டுட்டும் போயிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க கடைசி வரை இதே மாதிரி செம்ம ஜாலியாக ஃப்ரெண்ட்ஷிப்போட கடைசி வரை இவங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் துவா செஞ்சுக்கோங்க. இன்ஷால்லாஹ் நானும் துவா செஞ்சுக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை பொண்ணுக்கிட்ட தனித்தனியாக வந்து கையெழுத்து வாங்குவாங்க. இந்த கல்யாணத்தில் உங்களுக்கு இஷ்டமா சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு. அல்ஹம்துலில்லாஹ் யாருமே வந்துட்டு விருப்பம் இல்லாமல் மண்டபம் வரமாட்டாங்க. ஜஸ்ட் இது ஒரு ஃபார்மாலிட்டி தான், வந்து ரொம்பவுமே மெமரபிளான ஒன்று. ஸோ இதெல்லாத்தையும் நல்ல ஒரு வீடியோவாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து வெல்கம் ட்ரிங்க் கொடுக்குறாங்கன்னு சொன்னோன்னு ஒரே ஓட்டமாக ஓடிட்டேன் கீழே. அல்ஹம்துலில்லாஹ் நான் வந்து ரோஸ் மில்க் இந்த மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா வாட்டர்மெலன் ஜூஸு வெயிலுக்கு அதுமா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சீரியஸாக ரொம்ப நல்லா இருந்துச்சு கைஸ். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து பாப்கார்ன்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு கேண்டி, காட்டன் கேண்டிலாம் இருந்துச்சு. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் வந்துடுவாங்கன்னு சொன்னாங்க. வாட்டர்மெலன் ஜூஸ்க்கு நான் எவ்வளோ ஹைப் கொடுக்கும்போதே தெரிய வேணாமா. சீரியஸ்லி 2 to 3 கிளாஸஸ் வர வந்து பார்த்திங்கன்னா ரசித்து குடித்தேன். எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு. இதெல்லாம் முடிச்சுட்டு உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா கொத்பாத ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது இந்த மூமெண்ட்லான்னு சொல்லிட்டு வேகமாக வந்து முன்னாடியே வந்துட்டு இருக்கும் லிஃப்ட் இருந்துச்சு முன்னாடி, அதில் ஏறி மேலே வந்துட்டேன். மேலே வந்து பார்த்திங்கன்னா பகிர்ந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க கேண்டீஸை. கலாச்சாரம் அவங்க வந்து அதெல்லாம் மாட்டோன்ட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க. இந்த கொத்துபாவில் பார்த்தீங்கன்னா நானும் பங்கெடுத்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிளிப் மட்டும் எடுத்துகிட்டு நானும் உள்ளே உட்காந்து போய் இதுவாக செய்ய ஆரம்பிச்சிட்டேன். கொத்பா முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம் ஆன மாதிரி அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்து மாப்பிள்ளை பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டு இமாம் துவா ஓதிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் வந்து என் தங்கச்சி வந்து வாங்கிட்டு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு பயங்கர அன்எக்ஸ்பெக்டடான ஒரு மூமெண்ட் நடந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்பி கனிமொழி மேம் வந்து வந்திருந்தாங்க. அவங்களே நான் இன்வைட் பண்ணியிருந்தோம். ஸோ வந்து அவங்களும் மேரேஜில் வந்து கலந்துக்கிட்டாங்க. அவங்களோட ஒரு குட்டி ஒரு வீடியோ மாதிரி கிளிப் மாதிரி நானும் எடுத்திருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு அது ரொம்ப ஒரு நல்லா இருந்துச்சு அது மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயங்கர க்ரௌட் ஆகிட்டு எல்லோரும் வந்து செல்ஃபி மேம் இந்த மாதிரி நிறைய கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா இவ்வளோ க்ரௌடில் இருந்துச்சு. பட் ஃபர்ஸ்ட் செல்ஃபி அவங்களோட நான் தான் எடுத்துக்கிட்டேன். இந்த மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை பொண்ணை ஃபோட்டோ எடுக்கிறது கொஞ்சம் கம்மியாச்சு. அதை சாக்கில் பார்த்தீங்கன்னா நான் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டேன். அதை எடுத்துகிட்டு திரும்பி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா க்ரௌடு வந்து குறைஞ்சபடியாகவே இல்லை, இன்னும் அதிகமாக தான் ஆகிட்டு இருந்துச்சு. இதே கேப்பில் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னொரு சடன் சர்ப்ரைஸ் என்னென்னு பார்த்தா சம்பத் சார் வந்து வந்திருந்தாங்க. அவங்களே நாங்கள் வந்து இன்வைட் பண்ணியிருந்தோம். இவங்க வந்து எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட் தான். சம்பத் சார் வந்து ஆக்டராக வில்லனாக வந்து ஆக்ட் பண்ணுவார். சிங்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்திருந்ததாக வந்து டேடி சொன்னாங்க. நான் போகும்போது மேலே பொண்ணு ரூமில் வந்து வந்துக்கிட்டு இருந்தேன். ஆல்ரெடி எடுத்த வீடியோக்கெலாம் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தா இவ்வளோ க்ரௌடு, என்னடா லைன் ஃபார்ம் பண்ணி நிற்கிறீங்க, இதில் வந்து இந்த குட்டி பையனுக்கு வந்து நின்றுக்கிட்டு இருந்தான். அவனுக்கு கால் வலிக்குதுன்னு சொல்லி சேரில் உட்காந்துட்டான். அப்புறம் கூட்டம் கொஞ்சம் தூரம் பார்த்திங்கன்னா எங்கள் ஃபேமிலிக்கு அதுக்கப்புறம் தான் வந்து இடம் கிடச்சிச்சு. அப்போயுமே பார்த்திங்கன்னா பயங்கர க்ரௌடு, ஃபோட்டோஸ் எடுத்துக்க வந்து பயங்கரமான க்ரௌடு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நான் வீடியோ ஆன் பண்ணி வச்சுக்கிட்டே இருந்தேன். இது கொஞ்சம் மெமரபுளாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இது பிடிச்சிருந்துச்சி பர்சனலாக. அதோட பார்த்திங்கன்னா நான் எடுத்துக்கிட்டு இருந்தேன்.
பயங்கர க்யூட்டாக இருக்குல்ல. எனக்கு பர்சனலாக ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு. இதுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் சாங் போடலான்னு பார்த்தா காப்பி ரைட்டிங் சொல்லி சேனலை தூக்கிடுவாங்க, தேவையில்லாத வேலை. ஸோ நம்ம கம்முன்னு இருந்துக்கிறது நல்லது. Happy married life. Thank you so much. Happy married life, ma. அல்ஹம்துலில்லாஹ். மாப்பிள்ளை பொண்ணை பார்த்தீங்கன்னா கங்க்ராட்ஸ் பண்ணிட்டு வெளியே வந்து பார்த்தோம்னா தந்தி ஃபுல்லாகிட்டு, வெளியே ஃபுல்லானதுக்கப்புறம் உள்ளேயும் ஃபுல்லாகிரும்னு சொல்லிட்டு சரி உள்ளே போய் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு அங்கே இடம் கிடச்சிருச்சு. ஒரு வழியாக மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து சோதனை இடம் அப்படின்ற மாதிரி இப்படிலாம் பேச வச்சுட்டாங்க. ஏன்னா அவ்வளோ கூட்டமாக க்ரௌடாக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு இடம் கிடைச்சது பெரிய விஷயம். ஃபஸ்ட்டு பந்தியில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாழை இலை விரித்து வாட்டர் கேன் வச்சு கத்திரிக்காய் பச்சடி, தயிர், வெங்காயம், பிரெட் அல்வா, அதுக்கப்புறம் நம்ம தலைவன் மட்டன். சீரியஸ்லி கைஸ் சும்மா அம்சமாக தரமாக பொசுன்னு வந்துருந்தான். இவனை நாக் அவுட் பண்ணுற விதமாக பார்த்தீங்கன்னா க்ரீன் சிக்கன் நம்ம புரட்சியாளன் வந்து வந்துட்டான். சும்மா ஒன்றுக்கு சலிச்சதே இல்லை அப்படின்ற மாதிரி பயங்கரமாக நாக் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு ஆளுக்கெல்லாம் சாப்பிட்றத போய் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒருத்தர் கேட்ரிங் சர்வீஸ் வந்து எனக்கு இன்னும் கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் அந்த கமெண்ட்டில் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்கள் வீடு ஃபங்க்ஷனுக்கு வந்து கண்டிப்பாக இவங்களை வந்து புக் பண்ணிக்கோங்க. சும்மா தரமாக இருக்கும். இதை முடிச்சுட்டு உள்ளே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா பெரிய தலைங்கள், அதாவது ஆஃபீஸர்ஸோட எல்லாம் வந்து ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து நம்மளோட டிடெக்டிவ் மூளையை கொண்டு இது வந்து ஆர்டிஃபிஷியலாக இருக்குமா ஒரிஜினலாக இருக்குமா அப்படின்னு பிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரிஜினல் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டீஸ்க்கெலாம் பிச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தேன் வீட்டில். அதுக்கப்புறம் பயங்கரமான திட்டு விழுந்துச்சு. அதெல்லாம் மட்டும் சாப்பிட்டா போதுமா, மணமக்கள் சாப்பிட வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே தரன்னு வந்து இழுத்துட்டு போயாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பிட்றதே வந்து சின்ன ஒரு ஃபோட்டோ ஷூட் மாதிரி இருந்து எடுத்துக்கிட்டு இருந்தேன். நான் எடுத்துக்கப்புறம் தான் ஃபோட்டோகிராஃபர் உங்களுக்கே இடம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நான் தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்து ஏசியை போட்டு சும்மா பீடா வாயில் போட்டு ஜம்முன்னு உட்காந்துருந்தேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னையே அறியாமல் பார்த்தீங்கன்னா 1.5 hours நல்லா தூங்கிட்டேன். தூங்கி முடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா இது வந்து சீர்தட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பொண்ணு வீட்டுக்கு வந்து இதெல்லாம் வந்து வச்சு கொடுப்பாங்க அந்த மாதிரி. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து மடி நிரப்பி அனுப்புதுன்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணோட வயிறு பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்களோட சாரீ முந்தானையில் வந்து இந்த மாதிரி வந்து மடி நிரப்பி வந்து கொடுப்பாங்க, திங்ஸ்லாம் வச்சு கொடுப்பாங்க. சம்திங் தெரியல சரியா, எனக்கு அரிசி சம்திங் ஏதோ ஒன்று வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வைப்பாங்க. பொண்ணு மாப்பிள்ளையை வந்து காரில் அனுப்பிச்சி வச்சுட்டு நாங்கள் பின்னாடி வந்து பஸ்ஸில் ஏறிட்டு நாங்களும் வந்து வேனில் ஏறி நாங்களும் வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு வழியாக பார்த்திங்கன்னா மேரேஜ் வந்து முடிஞ்சு. இதான் வந்து எங்கள் ஃபேமிலியிலே வந்துட்டு பையனுக்கு நடக்கிற லாஸ்ட் கல்யாணம். இதுக்கப்புறம் நடக்கிறதுலாம் அடுத்த ஜெனரேஷனுக்கு தான் வந்து பசங்களுக்கெலாம் வந்து நடக்கும். அல்ஹம்துலில்லாஹ் ஒரு வழியாக முடிஞ்சு. சீரியஸாக எனக்கு இதை வீடியோ முடிக்கும்போது பார்த்திங்கன்னா ஆனந்த கண்ணீர் தான் வருது. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இன்ஷால்லா நீங்களும் இந்த கப்பலுக்கு வந்து துவா செஞ்சுக்கோங்க. இவங்க கடைசியாக ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்ஷால்லா நீங்கள் துவா செஞ்சுக்கோங்க. ஃபங்க்ஷனை நினச்சி மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க கைஸ். டாடா பாய்.